வணக்கம் பிரவீன்காந்த். பிரவீன் வணக்கம் சார். வணக்கம், பேசுங்க. சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம். அதாவது பாரதி ராஜா தமிழ் சினிமாவில் சிறந்த படைப்பாளி என்று முகவரி எழுத வேண்டும் என்றால் முதல் வரியே பாரதி ராஜா என்ற பெயர் தான் என்றும் இருக்கும், இன்றும் இருக்கிறது, என்றும் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வந்த தேனி மாவட்டத்திலிருந்து வந்து தொடர்ச்சியாக வெற்றிகளை தந்த முதல் இயக்குனர் தமிழ் சினிமாவில். மேற்கு தொடர்ச்சியில் வந்து தொடர்ச்சியான வெற்றி, அதுவும் விதவிதமான வெற்றி. அப்படியே நீங்க 14 வயதிலேயும் அப்படியே சிங்கப்பூர் பாத்தீங்கன்னா வேற இதை கத்துக்க 100 வருஷம் ஆகும், இதை பதிவு பண்ண 100 வருஷம் ஆகும். ஆனா 2 படைப்புகளிலே ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே பண்ணாரு. ஒரு மேஜிக் மேன், கிமு கிபி அப்படின்னு எப்படி இந்த உலகம் 2ஆ பிரிச்சு வச்சிருக்கோம். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை பாரதி ராஜாவிற்கு முன், பாரதி ராஜாவிற்கு பின் என்று போற்றி வணங்கக்கூடிய ஒரு அற்புத தலைவன். அதாவது என்ன நமக்கெல்லாம் ரொம்ப வேதனை தெரியுமா சார்? அள்ளி நகரத்தில் இருந்து வந்த அந்த மனிதனுக்கு கொலை வைக்க மகனில்லை. என்ன சார் அவருடைய படைப்புகள்ல பாத்தீங்கன்னா சார், தமிழ் மண்ல, நம்ம கலாச்சார மண்ல அந்த அப்ப புள்ள பாசம், அண்ணன் தங்கச்சி, அந்த உறவுகளோட ஒரு புது கட்டமைப்பு கிராமங்கள்ல கொண்டு வந்து நம்ம கண்ணு முன்னாடி இதுதான் கிராமமா. அதாவது காந்தி, மகாத்மா காந்தி இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்று சொன்னார். ஆனால் அந்த கிராமங்களில் நம்மை வாழ வைத்தவர் அந்த திரையின் மூலமா பட்டணத்துல இருக்கிற அத்தனை பேர் பதறான். ஆனா இப்படி ஒரு வாழ்க்கை இருக்க கிராமங்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு கலைஞன். அவருக்கு கொல்லி வைக்க அவருடைய மகன் போன வருஷம் இறந்துட்டாரு. ஆக்சுவலி சார், உளவியல பாத்தீங்கன்னா சார், அந்த மகா கலைஞன் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு சார். 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நாங்களாம் அவரை ரொம்ப க்ளோஸா இருக்கேன். அடுத்தடுத்த அவரோட எனக்கு இந்த பதிவுல சொல்றேன். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா பையனுக்கு ஒரு சண்டை வருது சார். ஏன்னா தொடர்ந்து அவர் வந்து தன் பையனை யாரையோ மண் வாசனை பாண்டியில கொண்டு வராரு, நார்த்தில கொண்டு வராரு, தான் மகனை வந்து கொண்டு வர முடியாதுங்கிற வழி அவருக்கு ரொம்ப பெருசா இருந்தது. மனோஜுக்கும் அவருக்கும் எப்பவுமே ஒரு சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது வந்து ஒரு அன்பு சண்டை. அவரு அது வரைக்கும் செய்த சாதனைகள் அத்தனையுமே என் மகனை வெள்ளித்திரையில கொண்டு வர முடியலன்னு அந்த அள்ளி நகரத்தில் பிறந்த மனிதன் அழுதுகிட்டே இருந்தாங்க. அந்த வழியை பார்த்துதான் மனோஜ் இறந்தாப்ல. அப்பாவுடைய வலிக்கு நம்ம காரணமாயிட்ட போது கொஞ்சம் வேற வேற ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து அவரு ரொம்ப சின்ன வயசுல போயிட்டாரு. என்னோட மிகப்பெரிய நண்பன். நானும் அவரும் வந்து பல இரவுகள், பல மாதம் வருடம், பல விஷயங்களை நாங்க பேசியிருக்கோம். மிக சிறந்த கலைஞனின் மகன். அவன் கலைஞனை பார்த்ததுல ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டார். அப்புறம் அவர் இறந்தது உடனே சார், இவர் மரணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தார் சார். ஒரு பாரதி ராஜா படத்தை நம்ம எப்படி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோமோ அதை போல் மரணத்தை பாரதி ராஜா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தார் சார். அதுக்கு இன்னொரு காரணம், இன்னைக்கு கங்கை அமரன் சார் ஒரு கோவப்பட்டார் பாருங்க. அந்த கோவப்பட ஒரு நியாயம் இருக்கு சார். யாருமே போய் பக்கத்துல நிக்கல சார். இன்னைக்கு அந்த அம்மா வராங்க, நம்ம ஒரு தாயை தப்பா சொல்லக்கூடாது. அந்த தாயெல்லாம் இருந்து உதவி கொடுத்திருந்தா, ஏன்னா முதல் மரியாதை இருக்க மனுஷன் சார் அவரு. முதல் மரியாதையில இந்த பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் சாவு மாதிரி ஆயிடுச்சு சார். வேலையா இருக்கு சார், பாவமா இருக்கு சார், பாவமா இருக்கு சார். அவ்வளவு பெரிய கலைஞர் அந்த மாதிரியான தண்டனை எல்லாம் வந்துடக்கூடாது சார். என்னுடைய ரட்சகன் அவர் எல்லாருக்கும் நல்லது பண்ணுவார் சார். எனக்கும் ரட்சகன் படத்துக்கு அப்புறம் என் படத்தை பாக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, சங்கருக்கு அப்புறம் மணிரத்னத்தை விட பாரதி ராஜா என்னை விட பாலச்சந்தர் சார் அளவுக்கு நீ ஒரு படம் எடுத்திருக்கையா அப்படின்னு சொன்னாரு. அது சொன்னதோட மட்டும் நிக்கல. ஏஆர் ரஹ்மான் எனக்கு ஜோடி படத்துக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட் ஆகும், லேட் ஆகும். உடனே அவரும் வைரமுத்து சாரும், இந்த இடத்துல நான் வைரமுத்து சாருக்கும் தேங்க் பண்ணோம். 2 பேரும் ஏஆர் ரஹ்மான் போய் அவனுக்கு உடனே பண்ணியா படத்தை சாங்குல நல்லா இருக்கிற கலைஞனாவ அவனுக்கு உடனே பண்ணி அப்படின்னு உரிமையோட பாரதி ராஜா சொன்னதுனாலதான் எனக்கு ஜோடி படத்தை அவர் உடனே கொடுத்தாரு. இல்லைன்னா லேட் ஆகிக்கலாம். அது மாதிரி ஒரு நல்ல கலைஞன் அவர் பார்த்துட்டாங்கன்னா சார் அப்படி ஆற தருவார் சார்.
நாங்க 2012 எங்களுக்குள்ள இயக்குனர் சங்கம் வந்து D40 நடத்துறோம் சார். அந்த காலகட்டத்துல நாங்க வந்து ரொம்ப க்ளோஸா அவரோட இருந்தோம் சார். நாங்க கிரீன் பார்க்ல தான், வடபள்ளியில இருக்கிற கிரீன் பார்க்ல தான் கிட்டத்தட்ட ஒரு மாசம் நாங்க வந்து அந்த ப்ரோக்ராமுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணோம் சார். அப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னார் சார். நாங்க டெய்லி எல்லா நேரத்திலும் அந்த பெரிய சின்ன யாரும் கிடையாது, எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் இருந்தோம். அந்த ஒரு மாசத்துல நான் சொல்ல 2012 சார். அப்ப அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு சார். டாக்டர் எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, நீங்க அடையிற புகழ், நீங்க வாங்குற விருதுகள் எதுவுமே உங்களுக்கு உங்களுடைய நீங்க கொஞ்சம் லேட்டாக வரும்போது எதுவுமே உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை தராது. நீங்க எடுத்த படம் சமுதாயத்துக்கு என்ன பாதிப்பை உருவாக்குச்சு. உன்னால படம் பார்த்து ஒரு படத்துக்கு வச்சுக்கோ, அப்படி நீ ஒரு கடமையை செய்யற மாதிரி படம் எடுத்தா மட்டும்தான் நீ சாகும் போது சந்தோஷமா சாவ. இல்லன்னா உன்னுடைய மரணம் கொடுமையா இருக்கு. எங்களுக்கு அட்வைஸ் பண்ணவர் ஒரு சின்ன இடத்துல போய் மாட்டிக்கிட்டாரு. எங்க மாட்டிக்கிட்டாருன்னா, மனோஜ் என்ற தன் மகனை ஒரு கார்த்திக் மாதிரியோ ஒரு பாண்டிய மாதிரியோ உருவாக்க முடியலங்கிற பண குமரல்ல தான் அவர் வந்து நொடிச்சிட்டார் சார். அவர் ஒரு நல்ல காரியம் பண்ணாரு. இதை நான் மக்களுக்கு சொல்றேன் சார். நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல. அவரு ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுக்கிறார் சார். என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, சிட்டி வாழ்க்கை வேண்டாம், கிராமத்துக்கு போலான்னு அவர் ஒரு முடிவு எடுத்து போறாரு சார். இது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு உளவியலா ஒரு உண்மை தெரியும் சார். நீங்க பிறந்து வளர்ந்த உங்களுடைய இளமை கால வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, அந்த வாழ்க்கையை நீங்க 60 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த இடங்களுக்கு நீங்க போகணும். அங்க ஒரு 8 வயசுல நீங்களும் சின்ன சாகிட்ட கோலி அடிப்பீங்க, தண்ணியில விளையாடிப்பீங்க, கபடி ஆடிப்பீங்க. அந்த நினைவுகள் இப்ப உங்களுக்கு திருப்பி வரும்போது என்ன ஆகும்னா சார், உங்களுடைய உடல் திருப்பி அந்த பழைய 8 வயசுக்கு போயிடும். நீங்க திருப்பி எனர்ஜி ஆயிடுவீங்க. அதை அவர் யார் சொல்லி அவர் போனாருன்னு தெரியல, கரெக்டா போயிட்டாரு. நான் நினைச்சேன், ஆஹா டேரக்டர் யாரோ அட்வைஸ் பண்ணி டேரக்டர் பழையபடி வில்லேஜுக்கு போயிட்டாருப்பா. வில்லேஜ்லயே அவர் இருந்தாருனா சார், இருந்தா 20 வருஷம் சந்தோஷமா இருப்பாரு. ஏன்னா அவர் கிராமங்கள் அவரை மேய்ச்சவர். ஆனால் அன்பார்ச்சுனேட்லி அவருக்குள் எது ஒரு பிரச்சனையா உருவாச்சுன்னா, மகனை உருவாக்க முடியலையே என்ற மகனுக்கும் அப்பா எப்படி பாசப்பிணைப்பான படங்களை எடுத்த பாரதி ராஜா பாசத்தாலே மாறிட்டாரு. மகனுக்கு செய்ய முடியங்கிற வலி வேதனை அதோட சினிமா வார்த்தையில ஏதோ விட்டாரு. அவரு ஐயோ அப்பாவுக்கு நம்ம தண்டனை கொடுக்கணும் அவரு டிஸ்டர்ப் ஆகி அவரு இருந்து ஒரு நம்மளுடைய வாழ்க்கையை பதிவு செய்த மகா கலைஞரின் வாழ்க்கை நாம ஒன்ன பதிவு பண்ணிக்கணும் சார். எது மேலேயும் பற்று வைக்காதீங்க, பேசுவோம் சார். எது நடக்குதோ அது நல்லதுதான் அப்படின்னு நீங்க பற்று இல்லாமல் நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உலகத்தை ரசிக்கணும். எப்படி அவர் கேமரா எடுத்து போகும்போது நான் கண்ணனை எடுத்து செல்லவில்லை, கேமரா எடுத்து போல கண்ணன் எடுத்து போறாரு. நம் கண்ணன் தான் கண்ணன். அந்த கண்ணன் மூலமாக இறைவன் தந்த இந்த இயற்கையை நீங்க 60 வயசுக்கு மேல ரசிக்கணும். நீங்க உங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படி இருக்கு போட்டா போட்டி போட்டுட்டீங்கன்னா அவ்வளவு சொத்து சொகம் இருந்தோம், அவ்வளவு புகழ் இருந்தாலும் சீக்கிரங்க எம்ஜிஆர் முன்னாடி எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்சது பாருங்க சார். தொடர்ந்து பேசுவோம் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் சார். பிரவீன் காந்தி, நாங்க பேசினது எல்லாம் கேட்டிருப்பீங்க, நம்ம நிறையவே பேசியிருக்கோம். சுருக்கமாக உங்களுடைய அந்த இறுதி கருத்தை வைங்க பிரவீன். அதாவது ஒரு சினிமா கலைஞன் இயக்குனர் அவரின் மரணத்தை ஒட்டுமொத்த தமிழகமும் வருத்தமாக பார்க்கிறது. கருத்தமான இயக்குனருக்காக அந்த படைப்பு, அந்த பெண்ணிற்கு அந்த படம் பாத்தீங்கன்னா சார், கருத்தமாலாம் போற்றப்பட வேண்டிய ஒரு படம். கண்டிப்பா ஒரு பெண்களுக்கான ஒரு மரியாதையை தந்த படம். இப்போ கமலஹாசன் சார பாத்தீங்கன்னா, கமலஹாசனுடைய ஆவணங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா, முதலில் கமலஹாசன் ஒரு நல்ல நடிகப்பா, இதெல்லாம் அவர் பண்ணிருக்காருப்பா என்று ஆவணத்தில் முதல் கோவணத்துல நடிக்க வச்சுதான் முதல் ஆவணம் ஆக சிறந்த கலைஞரான கமலஹாசனுக்கே தந்தவர் திரு பாரதி ராஜா சார் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பாரதி ராஜா சார் என்று நம்மிடத்தில் இல்லை. அவர் இருந்தவரை, எனக்கு சொல்ல கொஞ்சம் வெக்கமா இருக்கு,
அவர் இருந்தவரை தமிழ் சினிமாவில் காதலுக்கு மரியாதை இருந்தது சார், முதல் மரியாதை இருந்தது சார், ஜாதிக்கு மரியாதை இருந்தது சார். ஒரு வேல்யூ இருக்கும். எப்பவுமே ஒரு வெள்ள, ஒரு வில்ல, ஒரு கெட்டவன் அவ்வளவுதான் இருக்கும். நல்லவன் கெட்டவன் இருக்கும். ஆனா இன்றைய இயக்குநர்கள் இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு ஜாதியை கொண்டு வந்து சொல்றதுன்னா பாரதிராஜா என்னைக்காவது பண்ணிருக்கலாம், பண்ணவே இல்லை. தன்னுடைய ஜாதியை தாழ்த்தி சொன்ன ஒரு மகா கலைஞன். அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் சிவாஜி கண்டிப்பாக வாழ்க்கையிலேயே முதல் மரியாதை என்ற ஒரு பெரிய மரியாதையை தந்துவிட்டு பொக்கிஷத்தை தந்துவிட்டு போனார் சிவாஜி கணேசனுக்கு. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞனை இந்த தமிழகம் இன்று மட்டுமல்ல என்றும் நினைவில் வைத்து முதல் மரியாதை செலுத்தும், அஞ்சலியை ஆசையோடு செலுத்தும், நானும் நீங்களும் உட்பட. நன்றி.